அனைவருக்கும் வணக்கம். பிரைட்டர் மைண்ட் அகாடமி நம்முடைய சேனல்ல ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். இந்த வீடியோவில் ஆசிரியர்களுக்கான ஏஐ தொழில்நுட்பம் பற்றி நமக்கு ஒரு புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏஐ காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நமக்கு 3 விதமான ஏஐ நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிளாட், ஜெமினி, சாட் ஜிபிடி அப்படின்னு. நீங்கள் இதை 3ஐயும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் கிளாட் ஏஐ பயன்படுத்தி ஆசிரியர்கள் எப்படி வினாத்தாள் தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3ல் ஏன் கிளாடை யூஸ் பண்ணுறோம், ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, துல்லியமாக இருக்கும். நம்மளுடைய அலைன்மெண்ட் துல்லியமாக இருக்கும். மற்ற 2 இருக்கு இல்லையா, ஜெமினி மற்றும் சாட் ஜிபிடி, அதில் பிடிஎஃப் அக்யூரசி குறைவாக இருக்கு. அதனால நம்ம கிளாட் ஏஐ பயன்படுத்தி எப்படி மாணவர்களுக்கு வினாத்தாள் தயாரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் நம்ம சர்ச் இன்ஜின் சொல்லக்கூடிய கூகுள் குரோமில் போயிடுங்க. குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கிளாட் ஏஐன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு கிளாட் ஏஐ பேஜுக்குள்ளே போயிடும். அதில் சைன் இன்னு கேட்டிருக்கு. நான் ஏற்கனவே சைன் இன் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு நேராக உள்ளே போயிடுச்சு கிளாட் ஏஐ பேஜுக்குள்ளே. அப்படி நீங்கள் சைன்இன் பண்ணலனாக்கா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணும். அதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட்டா டீச்சரான்னு கேட்கும். நம்ம டீச்சருக்கு தான் இந்த பதிவு இருக்கலாம். டீச்சர்னு நீங்கள் கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே போயிடுங்க. பல சர்ச் பார் இருக்கும். அதில் போயிட்டு இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறோம், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், அந்த மாதிரி என்ன கொஸ்டின் பேப்பரோ எடுக்க போகிறோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு 9th ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் நம்ம டைப் பண்ணுறது மேக் மீ அ கொஸ்டின் பேப்பர் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட். டாபிக் இப்போ அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 டாபிக் எடுத்துப்போம். நமக்கு அந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், அது மட்டும் தான் சிலபஸில் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துடணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் 50, 100 நம்ம எக்ஸாம் பொறுத்து. இப்போ ஹாஃப் அலி அது மாதிரினா 100 மார்க்ஸ் எடுப்போம். டேர்ம் எக்ஸாம்னா 50 மார்க்ஸ், 60 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், எத்தனை மார்க்ஸ் நம்ம எடுக்க போகிறோமோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் டியூரேஷன், அந்த எக்ஸாமோட டைம் டியூரேஷன் கொடுத்துடணும். 1.5 ஹவர்ஸ் அப்படின்னா இப்போ 1.5 ஹவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அடுத்து நமக்கு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அலைன்மெண்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் கரெக்டாக வரும், அதை கொடுத்துடணும். அடுத்து ஸ்டேட் போர்டு, என்ன போர்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதே இது ஒரு சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சர்ச் பண்ணி அதில் பெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் போய் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் சர்ச் பண்ணி பார்த்து அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்கணும்னு இல்லை. அதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே டைம் அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி ப்ரீவியூ ரைட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் ரெக்கார்டிங் பண்ணுறனால அனேபிள் டு டிஸ்பிளேன்னு வருது. உங்களுக்கு ரைட் சைட்லேயே ப்ரீவியூ காமிக்கும். நீங்கள் எடுத்த கொஸ்டின் பேப்பரோட ப்ரீவியூ காமிக்கும். லெஃப்ட் சைடில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், எத்தனை கொஸ்டின் எவ்வளோ மார்க்ஸ்னு போட்டோம். அதில் பக்கத்தில் கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இந்த மாதிரி 9th மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கொஸ்டின் செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்குறோம்னா, இது சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, சில மார்க்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். 1 மார்க் எனக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் வேணும், 2 மார்க்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா 3 கொஸ்டின்ஸ் வேணும். இப்போ ஒரு 8 கொஸ்டின் கொடுத்து அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா மேலே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 வேர்ட் 7 கொஸ்டின், 2 மார்க்ஸ் 5 கொஸ்டின்ஸ், அவுட் ஆஃப் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும். சப்போஸ் இப்போ ஒரு 8 கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 8 கொஸ்டின்ஸ், 8 கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வேணாலும் அந்த வந்திருக்கிற பிடிஎஃப்ல நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகி வந்துடும். என்ன சேஞ்சஸ் வேணுமோ கொடுத்தீங்க அப்படின்னா
எகைன் வந்து அது பிடிஎஃபாக வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 7 கொஸ்டின்ஸாக மாறிடுச்சு 1 மார்க்கு. அதே மாதிரி பி பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 8ன்னு சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அது கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பராக வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மெத்தட் பார்த்தோம். இது நெக்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ உங்களோட சிலபஸ் வந்து எல்லா புக்கில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே வரும். அதுக்காக நீங்கள் போயிட்டு எல்லா சாப்டர்ஸுமே வந்து அதில் டைப் பண்ணணும்னு தேவையில்லை. அதில் வந்துட்டு நீங்கள் புக்கை அந்த சாப்டர் கண்டென்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை போயிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் வேணுமோ அந்த கொஸ்டின் அது மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் 3 சாப்டர்ஸ் இல்லை வந்து ஆல் த சாப்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸ் எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கீங்க, ஒரு பிடிஎஃப்ல இருந்து அதுல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்கணும். இப்போ நீங்க நடத்திருக்கீங்க, ஒரு நோட்ஸ் நடத்திருக்கீங்க கிளாஸ்ல, அந்த நோட்ஸ்ல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அந்த நோட்ஸை ஃபோட்டோ எடுத்துங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு கீழே எப்படி வேணுமோ அதை வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன ஃபார்மேட் வேணுமோ அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டென்ட் ஃபோட்டோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டோம். அதில் வந்து இப்போ மேக் மீ ஏ கொஸ்டின் பேப்பர் ஃபார் 7th ஸ்டாண்டர்ட். இப்போ ஆல்ரெடி இங்கே இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ ஹோல் சிலபஸ்க்குனாலும் ஆல் த சாப்டர்ஸ்னு கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஆல் த சிலபஸ் வேணாம், எனக்கு பர்டிகுலராக வந்து ஒரு சாப்டர் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த சாப்டர் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. மேக் மீ ஏ கொஸ்டின் பேப்பர், இது வந்து சயின்ஸ் சிலபஸ், அதனால வந்துட்டு மேக் மீ ஏ கொஸ்டின் பேப்பர் ஃபார் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃப்ரம் த கிவன் கண்டென்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல் கண்டென்ட்டுக்குமே வந்து கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை எனக்கு வேணாம் பர்டிகுலர் டாபிக் வேணும் அப்படின்னா பர்டிகுலர் டாபிக் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல்லாக ஹோல் கண்டென்ட்டுமே கொடுக்குறோம். கொடுத்துட்டு டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு வேணும். இப்போ குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் மார்க்ஸ் 100 நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து வந்துடும். நீங்கள் அப்படியே அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல் நேம் வேணும்னாலும் ஸ்கூல் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் ஸ்கூல் நேம் வந்து ஏபிசி மெட்ரிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்கூல் நேம் மேலே வரணும், இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து உங்களுக்கு டைட்டில் டாபிக் வரணும் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்து ஓகே கொடுத்தீங்க, மேக் மீ எஸ் பிடிஎஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஜெமினி சாட்ஜிபிடி யூஸ் பண்ணாலும் இதே தான் அக்யூரேட்டாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. பட் அதை விட இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து இதில் வந்து ப்ராப்பராக வரும். அதில் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இதில் அலைன்மெண்ட்டோடவே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம் கொடுத்துடலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது வந்து அப்படியே டவுன்லோட் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகிடும். நம்ம கொடுத்த மாதிரியே வந்துட்டு ஏபிசி மெட்ரிக் ஸ்கூல் அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டாண்டர்ட் 7th அதை டைம் அலவுட் 30 மேக்ஸிமம் மார்க்ஸ் செக்ஷன் ஏ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து இதில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பேக் போயிட்டு ரிமூவ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது அப்படியே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அலைன்மெண்ட் எல்லாமே இதில் வந்து பக்காவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.